இன்றைக்கு நல்லாட்சி நாயகன் எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய 100வது பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக பாரத தேசம் முழுவதும் வெகு விமர்சையாக மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெண்ணாடம் பகுதியில் எக்ஸ்எம்எல்ஏ தமிழழகன் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரது முன்னிலையிலும் இன்றைக்கு மக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 100ஆண்டு தினமாகையால் இந்த வருடம் முழுவதும் மக்களுக்கு வாஜ்பாய் அவர்களுடைய பெயரிலாலே நலத்திட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு சேவையாற்றுவதை நாங்கள் எங்களுடைய நோக்கமாக கொண்டு இந்த வருடத்தில் எங்களுடைய ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறோம். இந்த வகையில் இந்த வருடம் முழுவதும் அவருடைய பெயரை சொல்லி மக்களுக்கு சேவையாற்றுவோம் என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் வந்த ஃபெஞ்சால் புயல் மற்றும் மழை வெள்ளத்தில் மக்காச்சோளம், நெல், பருத்தி உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள், கரும்பு, உளுந்து உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் இங்கே மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே திட்டக்குடி பகுதியில் நான் வந்து செய்தியாளரை சந்தித்த போது கூட இதை பற்றி தெரிவித்திருந்தேன். அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். 2.5 ஏக்கருக்கு, அதாவது 1 ஹெக்டேருக்கு 8000 ரூபாய் இந்த திராவிட மாடல் அரசு அறிவித்திருக்கிறது. அது எந்த மூலைக்குமே பத்தாது. நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பயிர்களுக்கு, பல்வேறு நபர்களுக்கு பார்ஷியாலிட்டி செய்யப்படுது, முழுமையாக நிவாரணம் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எல்லோருக்கும் எந்த விதமான பார்ஷியாலிட்டி இல்லாமல் சமமாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதுபோல் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட வடகரை, நெந்திமங்கலம், கோனூர், எரப்பாவூர், நரசிங்கமங்கலம், அருகேரி, தீவலூர், காரையூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் கணக்கெடுத்து நிவாரணத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு, பயிர்களுக்கு திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிற இந்த நிவாரணம் என்பது பத்தவே பத்தாது. முதல் கட்ட நிதியாகவே நரேந்திர மோடி அவர்கள் 945 கோடி விடுவித்திருக்கிறார். அதை வந்து வீடுகளுக்கு அப்படியே அவர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாலேயே ஒரு வீட்டுக்கு தாராளமாக 80,000 தர முடியும். ஆனால் இந்த திராவிட மாடல் பேய் அரசு மக்களுக்கு வெறும் 2000 ரூபாய் அறிவித்திருக்கிறது. 2000 ரூபான்றது அந்த வீட்டில் இருந்த சேரை வாரி போடக்கூட பத்தாது. வீட்டில் வந்து அந்த வீடை சுத்தம் செய்வதற்கு, அங்கே இருக்கிற அந்த மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட பத்தாது. ஆகையால் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் காசை நாங்கள் கேட்கல. நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்ததை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 20,000 வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு, ஏன்னா 20,000 நீங்கள் வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் கூட 300 கோடி கூட வராது. அப்படியே பார்த்தாலும் 600 கோடி மிச்சம் இருக்குது, 645 கோடி மிச்சம் இருக்குது. அதை முறையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, திருவண்ணாமலை பகுதியில் நெல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இந்த திட்டக்குடி பகுதிகளில், சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளம், நெல், பருத்தி உள்ளிட்ட உளுந்து உள்ளிட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடலூரில் மல்லாட்டை போட்டவங்க, நெல் பயிரிட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு முறையான நிவாரணம், மறுபடியும் சொல்கிறேன், நரேந்திர மோடி அந்த புண்ணியவான் கொடுத்த காசு எடுத்து மக்களுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து அதை முழுமையாக, அவர் கொடுத்த பணத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுங்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இந்த பகுதியில் திடீர்குப்பம் பகுதியில் பெண்ணாடம், பொன்னேரி, திடீர்குப்பம் பகுதியில் பிரிட்ஜு கட்டுறது மற்ற திட்ட பணிகளுக்காக மக்கள், அங்கிருந்த திடீர்குப்பம் பகுதியில் இருந்த மக்கள் இடம்பெயரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்குகிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு பட்டா வழங்குகிறோம் என்கிற வாக்குறுதியை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்டா கொடுக்கல. மக்களை வஞ்சிக்கிற இந்த போக்கு எல்லா பக்கத்திலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நிலையெடுப்பு என்று வரும்பொழுது விவசாயிகள் போராடினா குண்டாஸ் போடுறீங்க, மக்கள் போராடினா அவங்கள மிரட்டுறீங்க, அவங்களுக்கு பட்டா தரன்னு சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாத்துறீங்க. ஆகையால் இந்த திடீர்குப்பம் பகுதியில், பொன்னேரி திடீர்குப்பம் பகுதியில் மக்களுக்கு, வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பட்டாவை, இலவச பட்டாவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். அதே போல் மக்காச்சோளம்,
இந்த உள்ளிட்ட பயிர்கள், பருத்தி, நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் இந்த பகுதியில் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் மற்றும் சாலை மறியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.